அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். வருகின்ற ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அன்று வழிபட வேண்டிய சரியான நேரம். கலசம் வைத்து வழிபட நினைப்பவர்கள் எப்பொழுது கலசம் வைக்கணும், எப்போ பூஜை செய்யணும், அதே போல கலசம் வைக்காதவங்க என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் இன்று தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்க. அது கூடவே நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்க. இப்போ வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். நமக்கு கேட்ட வரத்தை தரக்கூடிய லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும் ஒரு அற்புதமான ஒரு விரத நாள் தான் வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தை கணவருடைய ஆயுள் அதிகரிப்பதற்காக சுமங்கலி பெண்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம். அதே போன்று திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரம் கைகூடி அமைவதற்காகவும், குழந்தை பேரு இல்லாதவங்க கூடிய விரைவில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கலாம். கஷ்டப்படக்கூடியவங்க, ஏழ்மையா இருக்கிறவங்க, ஆடம்பரமான பணக்கார வாழ்க்கை வாழறாங்களோ இல்லையோ, அத்தியாவசியமான எந்த ஒரு பொருள்களுக்கும் பஞ்சம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா தாராளமா இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடியுங்கள். இந்த வரலட்சுமி விரதம் வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிற மாதிரி அவங்கவங்க அந்தந்த ஊர்களுக்கு ஏற்றால் போல பெயர்களை வைத்து அழைப்பதும் உண்டு. ஆனால் அம்மனுக்கு அம்பாளுக்கு நமக்கு என்னைக்கு தோண்டோ அன்று விரதம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அந்த அம்மனே அம்பாளே இன்னைக்கு எனக்காக விரதம் இருங்க, கேட்ட வரத்தை கொடுக்கிறேன்னு அவர்களே பக்தர்களுக்காக ஏற்படுத்திய ஒரு தினம்தான் இந்த ஒரு வரலட்சுமி விரதம். இந்த ஒரு வரலட்சுமி நோன்பை நிறைய பேர் கலசம் வைத்து வழிபடுவாங்க. சில பேருக்கு வரலட்சுமி நோன்பு அன்று வீட்டில் இருந்தே விரதம் எடுக்கிற பழக்கமும் இருக்கும். அவங்களோட குடும்ப முறைப்படி எப்பொழுதும் போல வரலட்சுமி நோன்பை கடைபிடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம கலசம் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இல்லாம சில பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எளிமையா அம்பாள், அம்மன் மாதிரியான பெண் தெய்வங்களோட போட்டோவை வைத்து தாராளமா வழிபாடு செய்யலாம். எப்பொழுதுமே இந்த வரலட்சுமி விரதம் எப்போ வரும்னா ஆடி மாதத்தோட வளர்பிறையில வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை, அதுவும் ஆடி மாத பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. ஆனால் நமக்கு இந்த வருஷம் எப்படி வந்திருக்குன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதியே நமக்கு ஆடி மாதம் முடிஞ்சிடுது. அதற்கு பிறகு ஆவணி பிறந்து 4ஆம் நாள் நமக்கு இந்த வருஷத்திற்கான வரலட்சுமி விரதம் வருகின்றது. அதாவது ஆகஸ்ட் 27ஆம் தேதி பௌர்ணமி, அதற்கு முன்னாடி வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 21 அன்று ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில தான் இந்த வருஷம் நமக்கு வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க போறோம். இந்த ஒரு நோன்பை கடைபிடிப்பதினால் கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும், மாங்கல்ய பலம் கூடும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. நீங்க வீட்டுல பூஜை பண்றது மட்டும் இல்லாமல் ஒரு 5 பேருக்கு இல்லை ஒரு 7 பேருக்கு அப்படிங்கிற ஒற்றைப்படையில சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைச்சு அவங்களுக்கு மஞ்சள் சாரடு, மஞ்சள் குங்குமம், ஜாக்கெட் துணி, பூ, வெற்றிலைப்பாக்கு, பழம் இந்த மாதிரி ஒரு தாம்பூலத்தட்டு வைத்து அவங்களுக்கு கொடுத்து நம்ம அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது விசேஷம். அதிலும் வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் உங்களோட வயதுல பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். முடிஞ்சா கணவன் மனைவி 2 பேருமே வரக்கூடியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்பவுமே நல்லது, ரொம்ப விசேஷமும் கூட. அப்படி இல்லைங்க, வரக்கூடியவங்க எந்த வயசுல இருக்கிறவங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு தாம்பூலம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது ரொம்ப விசேஷம். இதுதான் வரலட்சுமி விரதத்தை ரொம்ப எளிமையா வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. ஆகஸ்ட் 21 வளர்பிறை வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். அடுத்து எந்த மாதிரி வழிபாடு செய்யணும்னா
அதற்கு முதலில் கலசம் வைத்து வழிபடக்கூடியவங்க எப்படி வழிபாடு செய்வாங்கன்னா, இந்த வரலட்சுமி விரதத்தை 3 முறையா வந்துட்டு பிரிச்சுக்குவாங்க. முதலில் அம்மனை வீட்டுக்குள்ள அழைக்கிறது, 2வது கலசம் வைத்து வழிபாடு செய்யறது, 3வது பூஜையெல்லாம் வந்து முடிந்து மறுநாள் புனர்பூஜை செய்வது. முதலில் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு வருகின்ற நாளிலோ இல்லைன்னா அதற்கு முன்தினம் வியாழக்கிழமையிலோ கலசத்தை வந்து தயார் செய்து வீட்டு வாசலில் இருந்து மகாலட்சுமி வருக வருக அப்படின்னு சொல்லி கொண்டு அந்த கலசத்தை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டோட பூஜையில வந்து வச்சு அந்த மணப்பலகை மீது அம்மனை வந்து வைத்து நீங்க கலசத்தை ரெடி பண்ணி வச்சிடலாம். உங்க அம்மனை வீட்டுக்குள்ள அழைக்கிறதுக்கு வியாழக்கிழமை காலையில 10:45 இருந்து 11:45 வரைக்கும் இந்த 1 மணி நேரம் ரொம்ப ஒரு நல்ல நேரமா இருக்கின்றது. அதை தவிர மாலை 6:30 மணிக்கு மேல இந்த வியாழக்கிழமை அம்பாளை வீட்டுக்கு அழைக்கிறது ரொம்பவுமே நல்லது. அடுத்தது வெள்ளிக்கிழமை அந்த கலசத்துக்குள்ள வந்து இருக்கின்ற பொருள் என்னென்ன பொருட்கள் எல்லாம் அந்த கலசத்துக்குள்ள போடணும்னா, மாசிக்காய், பச்சரிசி, தேங்காய், மாவிளை இது எல்லாத்தையும் வைத்து அம்மனை வந்து உருவமாக நினைச்சு வழிபாடு செய்கிறது. இது எல்லாமே வெள்ளிக்கிழமை அன்று செய்வது. அடுத்ததா சனிக்கிழமை ஒரு அரிசி பானையின் மீது அந்த கலசத்தை வைத்து புனர்பூஜை. அந்த கலசத்தை வந்து தனித்தனியா வந்து எடுத்து வச்சு அதை நீங்க வந்து பண்ணலாம். அப்போ வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்கள் இந்த பூஜை வந்து நடக்கும். அப்படி ஒருவேளை வெள்ளிக்கிழமையில நாங்க கலசம் வைக்க போறோம் அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை காலையில 9:15 இருந்து 10:15 வரைக்கும் இருக்கின்ற இந்த 1 மணி நேரத்துல அம்மனை வந்து வீட்டுக்குள்ள வரவழைக்க நீங்க கலசமாக தயார் செய்து படைச்சிட்டு சனிக்கிழமை ஒரு நாள் வீட்டுல வந்து இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை புனர்பூஜை வந்து பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்று வீட்டுக்குள்ள அம்மனை அழைச்சு வரலட்சுமி பூஜை செய்து 3வது நாள் புனர்பூஜை செய்யறது. இதுதான் கலசம் வைக்கிறவங்க இந்த வருஷம் இந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம், அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒருவேளை நீங்க கலசம் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க எல்லார் வீடுகளிலும் மகாலட்சுமி தாயார் போட்டோ வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த மகாலட்சுமி தாயார் போட்டோவை வந்து வைத்து ஒரு மணப்பலகை மீது வைத்து தாராளமா வழிபாடு செய்யலாம். அம்மனை எப்படி அந்த கலசம் மூலியமா வீட்டுக்குள்ள அழைக்கிறீங்களோ அதே மாதிரி கலசம் வைத்து வழிபடாதவங்க அந்த அம்மன் போட்டோவை வீட்டின் வாசல்ல எடுத்துட்டு போயிட்டு மகாலட்சுமியே வருக வருக என்று மகாலட்சுமியே வருக வருக அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போட்டோவை எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வந்து வைக்கலாம். இதை நீங்க வெள்ளிக்கிழமை காலையில அம்பாளை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போட்டோவுக்கு முன்னாடி ஒரு வாழை இலை வைத்து அதுல பச்சரிசி, மாசிக்காய், ஜாதிக்காய் அதே போல கலசத்துக்குள்ள என்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்துட்டு வைப்பாங்களோ அந்த பொருட்களை எல்லாத்தையும் அந்த வாழை இலை மீது வைத்து அதுக்கப்புறம் வழிபாடு வந்து செய்யலாம். இதுதான் கலசம் வைக்காமல் வழிபடக்கூடியவங்களுக்கு வழிபாட்டு முறை. இப்ப எங்களது குடும்பத்துல கலசம் வைக்கிற வழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க ஆனால் வரலட்சுமி விரதம் அன்று பூஜை அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில புனர்பூஜை எல்லாம் செஞ்சுட்டு மகாலட்சுமி தாயார் போட்டோவை எடுத்து நீங்க பூஜை அறையில வந்துட்டு வச்சிடலாம். நம்பிக்கையோட வந்துட்டு செய்யுங்க. எப்பவுமே வந்துட்டு நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.